Pussycat. Where are you been? Pussycat. SK சார். Where are you? குட்டி SK சார். எஸ். என்ன பண்றீங்க? நம்ம டிராகன் மூவி பார்த்தோம்ல. ஆமா பார்த்தோம். அதான் நான் திருந்திட்டேன் மச்சான். நான் வச்ச ஒரு அரியரையும் கிளியர் பண்ணி டிகிரி வாங்க போறேன். ஒரு அரியர் தான் வச்சிங்களா? சில அரியர் தானா? சரிடா, பல அரியர் வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன படிச்சீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்? சே, ட்ரிபிள் இ? நெவர். ஈஸிலாம் நான் ஈஸியா கிளியர் பண்ணிப்பேன் மச்சான். ஓ சரி, என்ன டிகிரி தான் படிச்சீங்க? பிகாம். அட நாயே, அந்த புக்கை கொடு. பிகாம் பாஸ் ஆகணும்னா ஒரு காமர்ஸ் புக்கு படிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்காவது படிக்கலாம். நர்சரி ரைம்ஸ் புக்கு படிச்சுட்டு இருக்கடா. இதுல கண்ணாடி ஒரு கேடு. என்னடா இந்த அக்கௌண்ட்ஸ் புக்ல போயம்லாம் வருதுன்னு பார்த்தேன். புசி கேட்டான். சமாளிப்பா. ஏன் மச்சான், நீலாம் ஏதோ அரியர் வச்சது இல்லையாடா? பேசிக்கலி நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன். சூப்பர்ரா. ஆனா ஒரே ஒரு அரியர் இருந்துச்சு. என்ன சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட்லாம் இல்ல, பிராக்டிக்கல்ல. பிராக்டிக்கல் போயிருந்தாலே பாஸ் போட்டுருப்பாங்களே. நான் தான் போலையே. எங்க போன? யாரு கூட பிராக்டிக்கலுக்கு? பயிறுமா. இந்த கண்ணாடி எனக்கு தேவையில்லடா, உனக்கு தான் வேணும். டான் 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 டான். இது டானும் இல்ல, டான் டூவும் இல்ல, இது டிராகன். அப்ப நான் குட்டி டிராகனு. வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் உங்கள் எஸ்கே, இவர் உங்க டிகே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதன், மிஸ்கின், அனுபமா பரமேஸ்வரன், GVM, விஜே சித்து, அப்புறம் கயட் லோகர். யாரா அந்த கயட் லோகரு? அந்த செகண்ட் ஹீரோயின் செம்மையா இருந்தாங்கப்பா. இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு பிப்ரவரி 21 தியேட்டர் ரிலீஸ் ஆன டிராகன். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, 48 அரியர் வச்சிருக்க நம்ம ஹீரோ லைஃப்ல சீக்கிரமா முன்னேறணும்னு ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த குறுக்கு வழியில போனவர் லைஃப்ல ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. குட்டி எஸ்கே, நம்ம இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பல பேர் சோசியல் மீடியால பல விதமா பேசினாங்க. அஸ்வத் மாரிமுத்தையும் பிரதீப் ரங்கநாதனையும் குடிக்கிறது, அரியர் வைக்கிறது, சிகரெட் குடிக்கலாம் கெத்துன்னு சொல்லிட்டு இளைஞர்களை கெடுக்கிறாங்க, இந்த மாதிரி படம்லாம் ஏன் எடுக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் இந்த படம் டான் 2ன்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி அஸ்வத் மாரிமுத்து இன்ட்ரோ பிளாக்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு. அதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே. இன்னும் சொல்ல போனா அஸ்வத் மாரிமுத்து டீம் சோசியல் ரெஸ்பான்சிபிளா ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது அவ்வளோ என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைலாம் ஒரு டைரக்டர் நினைச்சா மட்டும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துராது. அதை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணணும். இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியாபார நோக்கத்தோட ஒரு படத்தை எடுக்காம ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த படத்தை தந்திருக்காங்க நம்ம ஏஜிஎஸ் டீம் அண்ட் ஓல்ட் டீமையே நம்ம பாராட்டி ஆகணும். சரி டிகே, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எதா இருந்தா சொல்லுங்க. நெகட்டிவா? இந்த படத்துல எனக்கு நெகட்டிவே கிடையாது, ஃபுல் பாசிட்டிவ் தான். எனக்கு இந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சோசியல் ரெஸ்பான்சிபிளா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அதை திணிக்காம கதையோட சேர்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை ஒரு பெர்ஃபெக்டா சொல்லணும்னா, நமக்கு பிடிச்ச டீச்சர் ஒருத்தவங்க பாடம் எடுத்தா நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கவனிப்போம். அது மாதிரி இந்த படத்தோட வாத்தியாரா இருந்திருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. ஆமா, அதுக்கு மெயின் ரீசன் அவரோட ரைட்டிங், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல. இது ஒரு யூஷுவல், அதாவது நார்மல் யூஷுவலான ஸ்டோரி தான், ஆனா அதுலயே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரைட்டிங் கொடுத்திருந்தாரு அஸ்வத் மாரிமுத்து. மொத்தத்துல படம், இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. நான் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டரை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறேன். எனக்கு வந்து இந்த படத்துல மிஸ்கின் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வித்தியாசமா காட்டியிருந்தாங்க. எல்லா வாத்தியார் மாதிரியும், எல்லா படத்துல காட்டுற வாத்தியார் மாதிரியும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில வந்துட்டு நான் திட்டினதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ நல்லா இருக்கணும் தான் அப்படி சொல்லாம, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப கோவப்பட மாட்டாரு, ரொம்பலாம் திட்ட மாட்டாரு. நீ படிக்கணும், அவ்வளவுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னே இருப்பாரு. அத படம் ஃபுல்லா அதே கேரக்டர்லயே அவர் ஃப்ளோ ஆயிருப்பாரு. ஏன் கடைசியில படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கும், அதை பாருங்க, அவர் எந்த அளவுக்கு நல்லவருங்கிறத அதை காட்டியிருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி மிஸ்கின் சாரோட கேரக்டர் இங்க எப்படி எவ்வளோ வெயிட்டா இருக்கோ, அதே மாதிரி தான் பிரதீப் அவங்களோட அப்பாவா பண்ணவரோட கேரக்டர்.
இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த மற்ற படங்கள்ல எல்லாம் அவனை போட்டு திட்டிகிட்டே இருக்கிறது, அடிச்சுட்டே இருக்கிறது, கடைசியில் அவர் செத்து போனோன்னு காலை பிடிச்சி அப்பா அப்படின்னு அழுகுற மாதிரி. அதாவது அதுவும் நல்ல படம் தான். அந்த மாதிரி யூஷுவல் அப்பாவா இல்லாம இந்த படத்துல எப்படி இருந்தாங்கன்னா அப்பா வந்து அம்மா மாதிரி இருந்தாங்க, அம்மா வந்து அப்பா மாதிரி இருந்தாங்க. ஆக்டிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. மிச்ச கேரக்டர்ல எல்லாம் வந்து பையன் சக்சஸ் ஆனாதான் அப்பா அம்மா பாசம் காட்டுற மாதிரி இருக்கும். என் பையன் சக்சஸ் ஆனாலும் நான் பாசம் காட்டுவேன், என் பையன் ஃபெயிலியர் ஆனாலும் பாசம் காட்டுவேன், அந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டரா இருந்துச்சு இந்த படத்துல. அடுத்து எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா அனுபமா பரமேஸ்வரன். ஆக்சுவலா அவங்கள ஆக்டராவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 இதுல வருவாங்க. ஒன்னு வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா வருவாங்க, அவங்களே லெக்சரராகவும் வருவாங்க. 2 கேரக்டரையும் பிரிச்சு காட்டினதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க 2 கேரக்டருமே பேலன்ஸ்டா பண்ணியிருந்தாங்க, பார்க்கவும் அழகா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, அது அவங்களுக்கு ரீசனபிளா இருக்கும், பட் ஹீரோக்கு அது ரீசனபிளா இருக்காது. இருந்தாலும் அனுபமா ஒரு கில்ட்குள்ள போயிருப்பாங்க. அந்த கில்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு செகண்ட் ஹாஃப்ல சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி இருப்பாங்க. நான் கூட ஏங்கினேன். நம்ம இன்னொரு விஷயத்துல டைரக்டரை பாராட்டியே ஆகணும். எந்த விஷயத்துல இருந்தானே பாக்குறேன், விஜய் சித்து அவங்களையும் அர்ஷத் கானையும் இந்த படத்துல யூஸ் பண்ண விதம். அதாவது இந்த மிச்ச படத்துலலாம் சில டைரக்டர்லாம் பிஜிலி ரமேஷை கூட்டியாந்து பிஜிலி ரமேஷாவே நடிக்க வைக்கிறதும், இந்த ஜிபி முத்தா அவங்கள கூட்டியாந்து ஜிபி முத்தாவே நடிக்க வைக்கிற மாதிரி இல்லாம, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெடின் கிங்ஸ்லேயே கூட்டிட்டு வந்து எல்லா படத்துலயும் ரெடின் கிங்ஸ்லேயே நடிக்க வைக்காம, இப்ப சில பேர் வந்து யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சும்மா கூட்டிட்டு வந்து ஒரு ரோலும் கொடுக்காம 2 பேருக்கும் நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. அதுல ஹர்ஷத் கானோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு நல்லாவும் நடிச்சிருந்தாரு. இது அவரோட செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன். சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தாரு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி விஜய் சித்துவும் நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல குட்டி டிராகனை பத்தி பேசிட்டோம், இப்ப டிராகனை பத்தி பேசணும்ல. அதாவது பிரதீப் ரங்கநாதனை பத்தி பேச சொல்றேன். பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காலேஜ்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஓவர் எக்ஸாசரேட் பண்ணாம, இப்போ அவர் தான் பெரிய டானு, காலேஜா அவரை பார்த்து பயப்படும் அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் செட்டிலா தான் டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல அப்படியே அவரோட கேரக்டரே சேஞ்ச் ஆகும். அது வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே 2 ஆப்போசிட்ல இருக்கும். அவர் நல்லாவும் அதை கேரியும் பண்ணியிருந்தாரு. அதாவது நீ சொல்ற எப்படின்னா, லவ் டுடேல பார்க்கும்போது எல்லாரும் அவரை தனுஷ் மாதிரி பண்றாருப்பா, தனுஷ் மாதிரி பண்றாருப்பா, தனுஷ் மாதிரி இருக்காருப்பாருன்னு சொன்னவங்க எல்லாரையும் இந்த படத்துல அவரு பிரதீப் நாகநாதன் பண்ணியிருக்காருப்பா, செம்மையா பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா மாத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் ஒரு சரியான என்டர்டெய்னர். மொத்தத்துல நம்ம டிராகன் பிரதீப் நாகநாதன் ஒரு அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா. அடுத்ததா படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா, படத்தோட ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சு. காலேஜ் போர்ஷனாக இருக்கட்டும், அவருடைய ஆபீஸ் போர்ஷனு, சாங்ஸு எல்லாமே பர்ஃபெக்டா செம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே. கேமரா ஒர்க் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒவ்வொரு கேமரா ஆங்கிள்ஸும் வித்தியாசமா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு சில ஆங்கிள்ஸ்லாம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன்ல வரும்போது அந்த ஈகிள் வியூல வரும் ஒரு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த வழித்துணைய பாட்டோட விஷுவல்ஸே சூப்பரா இருக்கும். போயிட்டு நல்லா எடுத்திருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாவும் இருக்கும் இந்த படம் வந்து. எனக்கு அப்புறம் எடிட்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் சீன் ஒன்று இருக்கு, அதை எடிட் பண்ண விதமாகட்டும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க அப்பாட்ட ஒரு சம்பளம் கொடுக்க போற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதை ட்ரெய்லர்லயே காட்டியிருப்பாங்க. அதோட எடிட்டிங் பேட்டர்னே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபுல் எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப நல்லா இருக்கும். படத்துல எனக்கு மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, அந்த தீம் மியூசிக் ஆகட்டும், வழித்துணைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மிச்சபடி மிச்ச சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. அந்த காலேஜ் போர்ஷன்ல ஹர்ஷத் கானுக்கு ஒரு பாட்டு வந்திருக்கும், அது பாட முடியாது, ஆனா அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபயருமா தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த படத்துல பார்த்தோன்னா அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்கவுங்க நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க படத்துல. ஆமா, எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் பிடிச்சிருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனை பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம். எனக்கு அடுத்து சொல்ல போனா அனுபமா பரமேஸ்வரன் பர்ஃபார்மன்ஸ் அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த பிரேக்கப் சீன்ல அவங்க அழுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. உனக்கே பிரேக்கப் ஆன மாதிரி இருந்துச்சா? ஆமா, எனக்கே லைட்டா கண்ணுல தண்ணி இருந்துச்சு அவங்க அழுகிறத பார்த்து. எனக்கு தண்ணி மிஸ்கின் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கே அவரை மாவீரன்ல பாத்துட்டு இதுல பார்க்கும்போது ரொம்ப பார்க்கும்போதே எனக்கு ஒரு வைப் வந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா. அப்புறம் ஜார்ஜ் மரியம் அவரு ஆக்சுவலா எல்லா படத்துலயும் அவர் பின்னிடுவாரு, இந்த படத்துலயும் அதே மாதிரி சூப்பரா நடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் நான் ஒரு படம் பார்த்து அவரோட சீன்ல, அவரோட அந்த சென்டிமெண்ட் சீன்ல நான் அல்லாத சீனே இல்லை. ஆமா, எல்லா படத்துலயும் லியோவா இருக்கட்டும்,
கைதிலலாம் அந்த அளவுக்கு அவரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அப்புறம் பிரதீப் ரங்கநாதனுக்கு அம்மாவா நடிச்சிருந்தவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி சூப்பரா பண்றவங்க. ஆக்சுவலா எல்லா கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த செகண்ட் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் தான் அது நார்மலா இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஹீரோயின் நல்லா இருந்தாங்க, பர்ஃபார்மன்ஸும் நார்மலா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸ் எலமெண்ட்னு பார்த்தேன்னா ஹர்ஷத் கான் தான். சூப்பரா நடிச்சிருந்தாரு. எனக்கு அவர் இவ்வளவு நல்லா நடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. டான்ஸும் பயங்கரமா ஆடி இருந்தாரு. அதே மாதிரி விஜய் இதுவும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா, இந்த படம் மூலியமா அஸ்வத் மாரிமுத்து வந்து அவர் அடுத்த படத்துக்கும் ஹைப் ஏத்தி விட்டாரு. ஏன்னா அதுல சிம்பு வேற நடிக்கிறாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சா அவர் பூர்த்தி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த படம் அவருக்கு ஹேட்ரிக் தான். ஆமா, மொத்தத்துல இந்த டிராகன் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வருது என்னன்னா, படிங்க படிங்கம்மா.